கோவையில் 15 ஆண்டுகளாக வறண்டு கிடந்த குளத்தை மீண்டும் உயிர்ப்பித்து வனத்தை உருவாக்கியுள்ள இளைஞர்களின் தன்னலமற்ற சேவைக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. நீர்நிலைகளையும் நீர்வழி தடங்களையும் ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டுவதால் சுற்றுச்சூழல் பாதிப்பதோடு மக்கள் குடிநீருக்கே அல்லாடும் நிலையும் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தின் பல பகுதிகளில் மரம் நட்டு வளர்ப்பது, நீர்நிலைகளை தூர்வாருவது போன்ற பணிகளில் மக்களே ஈடுபட தொடங்கியுள்ளனர். அந்த வகையில் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு என்ற பெயரில் செயல்படும் இளைஞர் படை 175 வாரங்களாக ஞாயிற்றுக்கிழமைகளில் இயற்கையை மீட்கும் சேவையில் ஈடுபட்டு வருகிறது. 15 ஆண்டுகளாக வறண்டு கிடக்கும் வெள்ளலூர் குளத்தை சுத்தம் செய்து நீர்வழிப்பாதையை சரிப்படுத்தியதால் குளத்தில் தற்போது தண்ணீர் தேங்கியுள்ளது. ஏராளமான பறவைகளும் வண்ணத்து பூச்சிகளும் நாடி வரும் இடமாக அந்த குளம் மாறியுள்ளது. தண்ணீர் தேக்க தாங்கள் செய்த பணியால் உயிர்வேலி உருவாகியுள்ளதாகவும் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். சீமை கருவேல முட்களை நாங்கள் அட்டுறோம். அரசு துறைகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நாங்களே நீர்வழி தடங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 21 கிலோமீட்டர் ஒரு 3 வாய்க்கால் தூர்வாரி இருக்கோம். இந்த மியாவுக்கி மெத்தடில் கிட்டத்தட்ட ஒரு 7500 மரங்களுக்கு மேலே வச்சிருக்கோம். மரங்களை வச்சதுக்கப்புறம் இங்கே பல உயிரினங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பறவைகள் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. இந்த குளக்கரையில் வெளிநாடுகளிலிருந்து வலசை வர பறவைகள் இருந்து உள்நாட்டு பறவைகள் நிறைய தங்குச்சு. வெள்ளலூர் குளத்தில் மாலை நேரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5000க்கு மேற்பட்ட கொக்குகள் தங்குறதுக்கு இடமா இது அமைஞ்சிருக்கு. வெள்ளலூர் குளத்தை சுற்றிலும் 750 மீட்டர் நீளம், 10 மீட்டர் அகலத்துக்கு அடர் வனம் உருவாக்கப்பட்டுள்ளது. 1500 நாட்டு வகை மரங்களும் பல மூலிகை செடிகளும் நட்டு வளர்க்கப்படுகின்றன. இங்கே வெள்ளலூர் குளத்தில் பார்த்தீங்கன்னா மூலிகைகள் ஒரு 80 வகையான மூலிகைகள் வச்சுருக்கோம். துளசி, தூதுவளை, கற்பூரவள்ளி, அந்த மாதிரி மின்ட்டு, இன்சுலின், இந்த மாதிரி மூலிகைகள், அரிவகை மூலிகைகளை நிறைய வச்சுருக்கோம். இதில் தினம் ஒரு மூலிகைன்னு சொல்லி 360 மூலிகைகள் வைக்கிறதுக்காக முதல் கட்டமாக ஒரு 80 வகையான மூலிகைகள் வச்சுருக்கிறோம். இயற்கையை மீட்டு பாதுகாக்கும் பணியில் வயது வித்தியாசமின்றி ஏராளமானோரை இந்த அமைப்பு ஈடுபட செய்துள்ளது. 5 நாள் கம்ப்யூட்டரையே பார்த்துட்டு வேலை செஞ்சுட்ருப்போம். இப்போது அது முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இங்கே வேலை செய்கிறது இந்த உயிர்ச்சூழல் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். நான் 6வது படிக்கிறேன். நானும் எங்கள் அப்பாவும் என் தங்கச்சியும் இங்கே களப்பணி செய்வோம். எனக்கு மரம் வைக்கணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இங்கே நிறைய ஃப்ளாஸு, பட்டாம்பூச்சிகள், பறவைகள்லாம் இருக்கும். நாங்கள் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். நீர் ஆதாரத்தை பாதுகாக்கும் பணியில் அனைவரும் பங்கேற்கும் வகையில் கோவை மாவட்டத்தில் உள்ள 900க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை ஆவணப்படுத்தி அறிய செய்யும் முயற்சியில் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு ஈடுபட்டுள்ளது. இந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு மணிகண்டனுக்கு சிறந்த நீர் பாதுகாப்பு போராளி என்ற விருதை மத்திய அரசு வழங்கியிருப்பது தங்களுக்கு மேலும் ஊக்கம் அளிப்பதாக அந்த அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். சபரிமலைக்கு வந்த பக்தர்கள்